இதோ அந்த தகப்பன் இயேசுவிடம் வந்து கேட்கிறான், நீர் எதாகிலும் செய்ய கூடுமான எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். விசுவாசத்தோடு அவன் தேசுவாகிய தெய்வத்திடம் கடந்து வந்து என் மகனை விடுவிக்க உம்மால் ஆகும் என்ற விசுவாசத்தோடு வரவில்லை. நீர் எதாகிலும் செய்ய கூடுமானால் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இது அவிசுவாசத்தை குறிக்கிறது. இங்க இருக்கிறவர்களில் சிலர் அந்த ஊமையான ஆவிட மகனை தகப்பனை போல அவிசுவாசத்தோடு தேவ சமூக சில காரியங்களை கேட்டிருக்கிறீங்க. அதனால தேவனுடைய அற்புதத்தை வல்லமையை உங்க வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் காணாதிருக்கிறீங்க. ஆனால் உங்கள் இருதயம் அந்த நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறது. அந்த நிலையோடு தேவ சமூகத்தை கடந்து வந்து இருக்கிறீங்க. உங்களுக்காகவும் பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ரெண்டு விதமான நிலையில் இருக்கிற ஜனங்களுக்காக ஆவியானவர் இந்த சம்பவத்தை முன்வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவது, மனிதர்களை நம்பி நீங்கள் தோற்று போயிருக்கிறீங்க. இவர் அப்பேற்பட்டவர், இவரால் அந்த காரியத்தை செஞ்சிட முடியும் என்று சிலர் மனிதர்களை நம்பி சில காரியங்களை இறங்கி தோற்று போய் நிற்கிறீங்க. நிந்தையும் அவமானத்தை சகித்துக் கொண்டிருக்கிறீங்க. சில பேர் பெரிய பெரிய ஜாம்பவான்களை நம்பி, இனஜன பந்துக்களை நம்பி, மனிதர்களை நம்பி நீங்கள் ஏமாந்து போய் தோற்று போய் நீங்கள் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறீங்க. சிலர் அவிசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபித்த ஜபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருந்திருக்கிறது. இந்த நாளில் இரண்டு நிலையில தேவ சமூகத்துக்கு கடந்து வந்திருக்கிறதை ஆவியானவர் அறிந்திருக்கிறபடினால உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், தமது வல்லமையை விளங்க பண்ண வேண்டும், தேவனுடைய மகிமையை நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, கடைசியாக அந்த ஊமையான ஆவி பிடித்த இந்த மகனுடைய தகப்பன் இயேசுவிடத்தில் வந்தான். தன் மகனுக்கு மனதிறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடினார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே அவன் மனம் திரும்பி, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு தேவ சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக கண்ணீரிட்டு சத்தமிட்டு ஜெபம் பண்ணினார். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். இதோ ஊமையும் செய்யுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி அவனுக்குள் போகாதே என்று கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது சத்தமிட்டு அவனை மிகவும் மலக்களித்து புறப்பட்டு போயிற்று. அநேகர் அவன் செத்து போனான் சொல்லத்தக்கதாக வீழ்ந்து கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான், விடுதலை அடைந்தான். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் சூழ்நிலையிலே, உங்கள் பிரச்சனைகளிலே, உங்கள் வியாதிகளிலே, உங்கள் பலவீனங்களிலே கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் உங்களிடத்தில் பார்த்த ஒரு கேட்கிற கேள்வி, அன்று இதோ அந்த ஊமையான ஆவி பிடித்த தகப்பனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், இதோ நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ மனிதனை நம்பி ஏமாந்தது போதும். சிலர் மருந்துகளையும் மருத்துவர்களையும் நம்பி கொண்டிருக்கிறாங்க. அந்த மருந்துகளும் மருத்துவர்களுக்கு நிரந்தர ஒரு சுகத்தை கொடுக்க முடியாது. எம்பரனாக யெகோவா ராபா உங்களை தொட்டால் பூரண சுகம், பூரண சுகம், பூரண சுகம். அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நம்மத்தில் எழுந்தருளி இருக்கிறார். அவர் நம்மத்தில் பிரசன்னமாய் இருக்கிறார். உங்களோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க உண்மையா தேவ சமூகத்திலே அன்று மனம் திரும்பி அந்த தகப்பனை போல மனம் திரும்பி, நான் விசுவாசிக்கிறேன் உம்மால் ஆகும் என்று சொல்லுங்க. உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் நிந்தைகள் மாறும், உங்கள் அவமானங்கள் மாறும். இதோ